அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் வருடத்தில் மார்ச் மாதம் ஜோதிட ரீதியாக ரொம்பவே முக்கியத்துவமானதுங்க. ஜோதிடத்தில் கர்மகாரகன் நீதிமான் எனப்படும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சியானது விஸ்வவசு வருடத்தில் நடக்கும் ஒரு முக்கிய ஜோதிட மாற்றமாக சொல்லப்படுதுங்க. இந்த கிரக மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது எந்த விதமான பலனை தரப்போகுதுன்னு சொல்லி நட்சத்திர வாரியான பலனை இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பீரமான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்கு 3 நாளுக்கு அதிபதியான சனி பகவான் தற்போது கோச்சாரத்தில் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தனது 3ஆம் பார்வையால் 7ஆம் இடமான கலசர ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது பதவி ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானமாகும். உங்களை மனக்குழப்பத்தில் ஆழ்த்திய பல விஷயங்களில் நல்ல முடிவுக்கு வரும். உங்களின் துன்பங்கள் துயரங்களுக்கு பலன் கிடைக்கும் காலம் வந்துடுச்சு. இதுவரைக்கும் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி கிடைக்கதற்கரிய பல நற்பலன்கள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. ஞான மார்க்கத்தில் மனம் லயிக்க போகுது. தீர்த்த யாத்திரை கோவில்களுக்கு செல்ல ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் சனி பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை வழங்க இருக்கிறார். செல்வாக்கை உயர்த்தி தரும் சனி பயிற்சியாக அமைய போகுதுங்க இந்த பயிற்சி. எந்த ஒரு காரியத்திலுமே துணிந்து இறங்கி செயல்பட்டு வெற்றி பெறும் தைரியம் உங்களுக்கு உண்டாகும். சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களின் தனித்திறமைகள்லாம் வெளிப்பட போகுது. லௌகீக நாட்டம் அதிகரிக்க போகுது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மேன்மையான காலமாக இது இருக்க போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட காரியத்தை எல்லாம் நினச்சபடி நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. பொறுப்போடு செயல்படுவீங்க. உங்கள் செயலிலும் பேச்சிலும் அறிவு மேம்பட போகுது. இதுவரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்த திறமைகள்லாம் இப்போ வெளிப்பட போகுது. புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரப்போகுது. வீடு வாகன யோகம் கிடைக்க போகுது. அரசு வழியில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்க போகுது. மனமகிழும் சம்பவங்களும் நடைபெற போகுது. தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறதால அதிர்ஷ்டம் சார்ந்த ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். கடந்த கால கடன்கள் பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். உயர்கல்வி முயற்சி சாதகமாகும். வருமானம் சீராக இருந்தாலும் சமாளிக்க முடியாத விரயங்களும் ஏற்படும். சிலருக்கு அதிக சம்பளத்தில் வெளிநாட்டு வேலை கிடைக்கும். சிலர் ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் செய்ய போறீங்க. அதிர்ஷ்ட பொருள், பணம், நகை, உபரி வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சேமிப்புகள் அதிகரிக்குங்க. புதிய தொழில் முயற்சிக்கு உகந்த நேரம் இது இல்லை. உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். வாலிப வயதில் தொழில் வேலை நிமித்தமாக பூர்வீகத்தை விட்டு வெளியேறவங்க ஓய்வு காலத்தில் சொந்த ஊருக்கு சென்று செட்டில் ஆகுவீங்க. இதுவரைக்கும் சொந்த ஊரில் வாழ்ந்தவங்க உத்தியோகம் தொழில் நிமித்தமாக இடம்பெயர நேரிடும். கூப்பிட்ட குரலுக்கு உங்களின் குலதெய்வம் ஓடி வரும். பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உங்களின் குலதெய்வமே குழந்தையாக பிறக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் சனியின் 3ஆம் பார்வை 7ஆம் இடமான கலசர ஸ்தானத்திற்கு இருக்கிறதால ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. ஆலய திருப்பணிகள் செய்யும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சமூக அந்தஸ்து கிடைக்கும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும். இதுவரைக்கும் பணம் சம்பாதிக்கும் ஆர்வம் மிகுந்த அரசியல்வாதிகள் கூட தியாக மனப்பான்மை மிகுந்த அரசியல்வாதிகளாக மாறுவாங்க. திருமணமான தம்பதியினர் மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்துவாங்க. அவர்களிடம் ஒற்றுமையும் அந்யோன்யமும் மிகுதியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தம்பதியினர் தொழில் நிமித்தமாகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணமாகவோ வெவ்வேறு ஊர்களில் பிரிந்து வாழ்ந்துகிட்டு இருந்தால் இப்போ ஒன்றா இணைஞ்சு மகிழ்ச்சிகரமாக இல்லறம் நடத்துவாங்க. அற்புதமான நல்ல நேரமாக இது அமைஞ்சிருக்கு. விவாகரத்தான தம்பதிகள் கூட மறுபடியும் சேர்ந்து வாழும் வாய்ப்பு உருவாகும். மனக்கசப்புகள் மாறும். மேலும் சனியின் 7ஆம் பார்வை 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு இருக்கிறதால கால்நடை வளர்ப்புகள் விவசாயிகளுக்கு வசந்த காலம். விவசாயம் செழிப்படையும். அரசின் மானியம் உதவிகள்லாம் உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் கட்ட முடியாமல் திணறி வந்த விவசாய கடன்கள்லாம் தள்ளுபடியாகும். புதிய கால்நடைகள் வாங்குவீங்க. தொழிலில் வராக்கடன் ஏற்பட்டு வராது என்று நினைச்ச கடன் தொகையெல்லாம் இப்போ வசூலாகும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளிடமிருந்து எதிர்பாராத தனவரவு, உயில், சொத்து எல்லாம் தேடி வரப்போகுது. புதிய தொழில்கள் கிளைகள் உருவாக்க அற்புதமான நேரம் இது. போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு பெரும் வெற்றியை பெற்றுத்தரும். அரசாங்க ஊழியர்கள்லாம் சிலர் விருப்ப ஓய்வு பெறலாம். இதுவரைக்கும் ஒரு தொழில் செய்து வந்தவர்கள் 2 தொழில் செய்வாங்க. பலருக்கு புதிய தொழில் எண்ணம் வரும்.
மேலும் சனி பகவானின் 10ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு இருக்கிறதால தனவரவு மகிழ்வை தரும். கடனெல்லாம் நிம்மதியான வாழ்வுக்கு சனி பகவான் உங்களை அழைத்து செல்லும் நேரங்க இது. அரசு ஊழியர்களுக்கு நிலுவையில் இருக்கும் பணமெல்லாம் வந்து சேரும். வருமானம் பல மடங்கு பெருகும். தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் இருந்த தடைகள்லாம் இப்போ விலகும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். சனியின் காரகத்துவ தொழில்களான இரும்பு, நிலக்கரி, எண்ணெய் வித்துக்கள், நவதானியம், பழைய பொருட்கள் போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கு மேன்மையான பலன்கள் கிடைக்கும். புதிதாக சில்லறை வியாபாரம் துவங்குறவங்க பெரும் பலனடைவாங்க. சில்லறை வியாபாரிகள் பலர் மொத்த விற்பனையில் ஆர்வம் காட்டுவாங்க. கோயில் அர்ச்சகர்கள் நமது பாரம்பரியம் பண்பாடு சம்பந்தப்பட்ட கலைகளை கற்றுத்தருவாங்க. நீதித்துறையில் பணிபுரிகிறவங்க, நீதி அரசர்கள், சட்ட வல்லுநர்கள், பணம் புரளும் தொழில்களான சீட்டு நடத்துகிறவங்க பெரும் பலனடைவாங்க. உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் சனி பகவான் சட்டத்துக்கு புறம்பான தொழிலை செய்தா எதிர்பாராத சறுக்கல்களையும் ஏற்படுத்துவார். வீண் பழிக்கு ஆளாக நேருங்கிறதால சட்டத்துக்கு புறம்பான செயல்களை செய்யக்கூடாது. திருமண தடையெல்லாம் அகலுங்க. திருமண வயதில் உள்ள ஆண் பெண்களுக்கு திருமணம் கைக்கூடி வரும். இதுவரைக்கும் வரன் தேடி அலைஞ்சவங்களுக்கு நல்ல செய்தி வரும். காதல் மலரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது. காதல் உறவுகள் வலுப்படும். அதுவே திருமணத்துக்கும் முடியக்கூடிய நல்ல நேரமாகும். சிலர் மதம் மாறி கலப்பு திருமணம் செய்வாங்க. உங்கள் மனம் விரும்பிய வாழ்க்கை துணை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். வீட்டு பெரியவர்களின் ஆசியுடன் திருமணம் நடக்கும். மேலும் நின்று போன திருமணங்கள் இனி சுபமாக நடைபெறும். திருமண வாழ்க்கையில் விவாகரத்து பெற்ற ஆண் பெண்களுக்கு மறுமணம் நடைபெறும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. உங்களின் பொருளாதார நெருக்கடியை ஈடு செய்யும் விதத்தில் வருமானம் கிடைக்கும். விருந்து உபச்சாரங்கள், கேளிக்கை நிகழ்ச்சிகள்லாம் குடும்பத்துடன் கலந்து கொள்வதன் மூலமாக பல மகிழ்ச்சியான அனுபவங்கள், புதிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. பேச்சில் நிதானம், தைரியம், தெம்பு இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற அதிக சிரமம் நீங்கள் எடுக்க நேரும். இருந்தாலும் கூட உங்கள் பேச்சு திறமையால் பாதகத்தையும் சாதகமாக மாற்றிடுவீங்க. ஒரு சிலருக்கு வலது கண்ணில் சிறு பாதிப்பு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்ய நேரிடலாம். கணவரிடமிருந்து ஆடை ஆபரணம், விலை உயர்ந்த சொகுசு ஆடம்பர பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீங்க. மேலும் பரிகாரம் அடங்கிய குலதெய்வ வழிபாடு உங்களை நல்ல முறையில் வழிநடத்துங்க. தினமும் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்கிறது, தினமும் ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது அல்லது கேட்கறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். செய்யும் வேலைகளில் வெற்றியை தரும். மேலும் உங்கள் ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 முதல் 24/4/2028 வரை 5ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்றாரு. நல்லதே நடக்குங்க. பணப்பை நிரம்பும். அடகுல வைத்திருந்த பழைய நகைகளை நீங்கள் மீட்பீங்க. சேமிப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் அமர்ந்து சிரித்து பேசி மகிழ்வீங்க. பிள்ளைகளின் நீண்ட நாள் விருப்பங்களை கேட்டறிஞ்சு பூர்த்தி செய்வீங்க. அவர்களிடம் அதிக கண்டிப்பு செய்ய வேண்டாம். பூர்வீக சொத்து பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும். வீடு கட்டும் பணி பூர்த்தியாகும். புது வீட்டில் குடி புகுவீங்க. இருந்தாலும் சில நேரங்களில் எதிர்மறை எண்ணங்கள்லாம் அலைக்கழிக்குங்க. அலைச்சலும் மனக்கசப்புகளும் வந்து தான் போகும். இருந்தாலும் அம்மாவுக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள்லாம் வந்து போக வாய்ப்பு இருக்குது. அவரின் உடல்நலனில் அக்கறை காட்டுங்க. காரணம் 2/4/2026 முதல் 14/4/2027 வரை உத்திரட்டாதியில் செல்கிறார் சனி. வீண் விரயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் 14/4/2027 முதல் 24/4/2028 வரை ரேவதியில் செல்றதால திடீர் பணவரவு உண்டாகும். சொந்த ஊரில் செல்வாக்கு கூடும். பெரிய பதவிகள்லாம் உங்களை தேடி வரும். மூத்த சகோதர வகையில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். 15/7/2026 முதல் 30/11/2026 வரை மற்றும் 28/7/2027 முதல் 13/12/2027 வரை வக்கரத்தில் செல்வதால் வீடு மாறுவீங்க. வெளிநாட்டு பயணம் அமையும். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த பயிற்சி காலத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2, 7 மற்றும் 11ஆம் வீடுகளை பார்க்கறதால யாருக்குமே வாக்குறுதி தர வேண்டாங்க. சிலருக்கு கண்ணெரிச்சல், பார்வை பிரச்சனைகள் வந்து போகும். வீட்டில் மனைவியுடன் வீண் விவாதங்கள் வந்து போகும். சிறு பிரச்சனைகள் பெரிதுபடுத்துறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே வேண்டாம். குடும்ப விஷயத்தில் அந்நிய நபர்களின் தலையீட்டை கண்டிப்பாக அனுமதிக்காதீங்க. அக்கம் பக்கத்து வீட்டாருடன் அதிக உரிமை எடுத்துக்கொள்வது வேண்டாம். திடீர் பணவரவு மனசோர்வை உங்களுக்கு போக்கும். மேலும் இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கு குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடுங்க. அலுவலகத்தில் வேலை சுமை விலகும். பதவி உயரும். இளைய சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாட்டை சிறப்போடு செஞ்சுட்டு வாங்க. வியாபாரத்தில் புதிய கொள்முதலுக்கு வழிவகை பிறக்கும். விற்பனையை அதிகரிப்பீங்க. ஏஜென்சி, புரோக்கரேஜ், கல்வி நிறுவனங்கள், ஏற்றுமதி, இறக்குமதி, கடல்வாழ் உயிரினங்களால் நல்ல லாபமும் உங்களுக்கு உண்டாகுங்க. உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள்லாம் உங்களிடம் ஒப்படைக்கப்படும். விரும்பிய ஊருக்கு இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். கணினித்துறை அன்பர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கதவை தட்டும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் படிப்பில் முழு மன ஈடுபாட்டோடு செயல்படணும். அந்த சூழ்நிலைகள்லாம் உண்டாகியிருக்கு. நண்பர்களால் சிறு இடையூறு தரும் கவன சிதறல்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டாகியிருக்கு.
இதனால் நண்பர்களுடனான பழக்கவழக்கங்களில் கட்டுப்பாடு வைக்கிறது நல்லது. சாலைகளில் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக போகணும். யாரை பற்றியும் யாரிடமும் குறை கூறக்கூடாது. மேலும் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள்லாம் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கும். நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். மேலும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் தொழிலில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பகைவர்கள்லாம் விலகுவாங்க. அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ உங்களுக்கு சரியாகும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். தர்ம சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட இருந்த தகராறுகள்லாம் நீங்கும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்புகளில் இருந்தும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் செயலாற்றுவீங்க. மேலும் பரிகாரமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாள் கோயிலுக்கு சென்று காலையில் 3 முறை வலம் வந்து அந்த அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது விசேஷம். உங்களுக்கு சனிக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்கிறதும் நந்தியை வழிபடுறதும் நல்லது தரும். நேர்மையான வழிகளில் பொருளீட்டுறதும் வாக்கு தவறாமல் நடக்கிறதும் சனியின் அருளை பெற்றுத்தரும். ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்கிறது, ஆதரவற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது உங்கள் பூர்வ புண்ணிய பலனை அதிகரிக்கும். சனிக்கிழமை தோறும் காலை நேரங்களில் விநாயகருக்கு சிதற தேங்காய் போடுறது தடைகளை எல்லாம் நீக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.